வெல்கம் டு மிஸ்டர் ஆதி டெக் யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிராக்டருக்கு நம்ம ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் பண்ண போகிறோம். 4440 ஐசி வச்சு நம்ம ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் பண்ண போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இதான் கேபினட்டோட ஃப்ரேமு. இது பார்த்தீங்கன்னா பேக் சைடு, கேபினட்டோட பேக் சைடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் போர்டு. அடுத்த ஸ்க்ரூ, ஸ்பீக்கர் சாக்கெட் ஒன்று, ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பேக் சைடுக்கு இன்னொரு ஒரு சுவிட்சு. இந்த சுவிட்சு பார்த்தீங்கன்னா 2 வே சுவிட்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டிசி போர்ட்டு. அடுத்த 4440 ஐசி போர்டு, சாண்ட்ரோன் கம்பெனியோடது. இந்த போர்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இந்த போர்டோட சவுண்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும், நல்லா தெளிவாக இருக்கும், ஹம்மிங் சவுண்ட்லாம் ஒன்றும் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல். அடுத்து இது பார்த்தீங்கன்னா பிடி போர்டுக்கு 5 வோல்ட்டு. அடுத்தது ஆடியோ இன்புட்டு. அடுத்து பேஸ் ட்ரிபிள். எல்லாமே நான் 100K பொட்டன்ஷியோமீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஐசி தான். பார்த்தீங்கன்னா இதுதான் எல்லாம் ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் தேவையான பொருட்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரேமை கனெக்ட் பண்ணிடலாம். மேலே பிடி போர்டை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம், ஸ்க்ரூ போட்டுக்கிறோம். ரெண்டு ஸ்க்ரூ போட்டு நல்லா கரெக்டாக டைட் வச்சுருங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா டைட் வச்சிடுறோம். ரெண்டுத்தையும் நல்லா டைட் வச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்சு, ஆன் ஆஃப் சுவிட்சு கனெக்ட் பண்ணணும். ஆன் ஆஃப் சுவிட்சு கனெக்ட் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா புஷ் மாதிரி தான் இருக்கும், நீங்கள் வச்சு அழுத்தினாலே போதும், லாக் ஆகிக்கும். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி, ரெட் கலர் எல்இடி நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்இடியும் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்த பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஆர்சி சாக்கெட், ஸ்பீக்கர் சாக்கெட் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸ்பீக்கர் சாக்கெட், டிசி போர்ட்டு அண்டு 2 வே சுவிட்சு. பார்த்தீங்கன்னா நம்ம டிசி போர்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிசி போர்ட் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்த 2 வே சுவிட்ச் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது உள்ளால வச்சு நம்ம ஸ்க்ரூ போட்டுக்கிறோம். ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் வச்சுருங்க. ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. டிசி போர்ட்டும் அண்டு சுவிட்சும் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் சாக்கெட் தான் பாக்கி. ஸ்பீக்கர் சாக்கெட்டையும் கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்டு பேக்கு ஃபுல்லாக அவுட்டர்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு.
பார்த்தீங்கன்னா 4440 ஐசி போர்டை உள்ளே வச்சு நம்ம பொட்டன்ஷியோமீட்டர் வால்யூம் கண்ட்ரோலில் பொட்டன்ஷியோமீட்டர் நம்ம கனெக்ட் பண்ணி ஆடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் ட்ரிபிள் அண்ட் வால்யூம் கண்ட்ரோல் 3மே நல்லா கனெக்ட் பண்ணி டைட் வச்சாச்சு. எல்லா ஒயரிங் கனெக்ஷனும் முடிச்சிட்டேன். ஸ்பீக்கர் ஒயர் சால்ட்ரிங் வச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுவிட்சு கனெக்ஷன் கொடுக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா டிசி போர்ட்டு அந்த கனெக்ஷன் பண்ணியாச்சு. அடுத்து ஆன் ஆஃப் கனெக்ஷன் பண்ணியாச்சு. எல்இடி எல்லாமே ஒயரிங்லாம் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா டிசி நம்ம டிராக்டரில் கனெக்ட் பண்ணுறனால நம்ம 12 வோல்ட்டு டிசி பவர் சப்ளை மட்டும் கொடுத்தா போதும். ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் வைக்க தேவையில்ல. பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணலாம். ஓகே, இப்போ ஆன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ப்ளே பண்ணியிருக்கேன். ஓகே, ஹெட்செட் போட்டு கேளுங்க, அப்போ தான் ஆடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு கேட்கும். சில நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற புது புது வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் எப்படி பண்ணுறோங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோங்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.